எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து கடுகை தாளித்து எண்ணெயை இப்போ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போவே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி நல்லா டைட்டாக இருக்க ஒரு கண்ணாடி கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சில்வர் பாத்திரத்தில் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் தாளித்து ஊற்றுறப்ப கடுகை தாளித்து ஊற்றுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சிக்கு வடை வராமல் இருக்கும். இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு நல்லா வெயிலில் பாட்டிலை ஓப்பன் பண்ணி வெயிலில் ஒரு 4-5 நாள் நல்லா வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணுங்கள், வெயிலில் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு